வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மகேந்திரன் அவர்களும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்ரமணியன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். நெடுவாசல் போராட்ட பின்னணி குறித்து விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு மத்திய அரசுக்கு பிஜேபி தலைவர் இல கணேசன் கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. விவசாயிகள், அந்த பகுதி மக்கள் தான் இத்தனை நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அப்படின்னு செய்திகளில் வருது. எந்த அடிப்படையில் போராட்ட பின்னணி குறித்து அதில் ஈடுபட்டிருப்பவர்கள் குறித்தெல்லாம் விசாரிக்கணும்னு இல கணேசன் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறது? ஆமாம், நான் அந்த பகுதியை சேர்ந்தவன். எனக்கு அங்கே நிலம்லாம் இருக்குது. நன்னிலம் பகுதியில் எனக்கு இன்னும் நிலங்கள் நிறையா இருக்கின்றன. இதுவரைக்கும் நான் அந்த நன்னிலம் பகுதியில் நான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற மாதிரியில் எடுக்கக்கூடிய அந்த இடங்களில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே போல் நான் சிதம்பரம் பகுதியில் நான் வசித்தவன். அங்கே புவனேரியில் பார்க்கும்பொழுது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆகவே இன்றைக்கி இந்த பிரச்சனைகள் அப்படின்னு பூதாகாரமாக சித்தரிக்கப்படுவது என்பது அதுக்கு காரணம் என்னென்னா, அடிப்படையாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீராழி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முன்னாடி எக்ஸ் பிரசிடெண்ட் அவரே சொல்கிறார், எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை, எனக்கு எங்களுடைய நிலத்தை கொடுத்து ரொம்ப சந்தோஷம், ஏன்னா விளைச்சலும் கிடையாது, நாங்கள் மறுபடியும் எனக்கு அங்கேருந்து ஓஎன்ஜிசிலேருந்து வரக்கூடிய வருமானம் தான் எங்களுடைய குடும்பத்தையே காப்பாற்றி கொண்டிருக்கிறது, இந்த பகுதியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேசி கொண்டிருக்கின்றார். அவர் இப்போ சமீபத்தில் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார் அந்த வட்டாட்சியருக்கு. அப்போ இங்கே இந்த பிரச்சனைகள் வேண்டாம். அடிப்படையாக அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இதனால் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை ஏற்படும், அது நீண்ட கால பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு வேண்டாம், சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அச்சமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அதை பேசி தீர்க்கணும். வேண்டான்னு மத்திய அரசு சொல்லியாச்சு. திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கின்றார். எங்களுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்களும் திருப்பி எடுத்து சொல்லுகின்றார், உங்களுக்கு அந்த பக்கம் வேண்டான்னா இது திஸ் வில் பி டெஃபினெட்லி கிவன் அப் அப்படின்னு. இல்லை, அந்த ஒரு குரல்ல மட்டும் பேசலையே பிஜேபி. மக்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம்னு ஒரு குரல்ல பேசினா மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஒரு பக்கத்துல இப்படி பேசிக்கிட்டே இன்னொரு பக்கத்துல இந்த திட்டம் நல்ல திட்டம், தமிழக அரசுக்கு நல்ல திட்டம், ராயல்டி வரும் அப்படின்னு இன்னொரு தரப்புலையும் பேசுறதால மக்களுக்கு இந்த திட்டத்தினால இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 700 இப்பவும் 31 இடத்துல இந்த மாதிரி ஆயில் எடுக்கப்படுகின்றது. அப்படின்னா 700 டன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எண்ணெய் எடுக்கிறோம். 3.8 மில்லியன் டன் கனமீட்டர் எரிவாயு எடுக்கப்படுகின்றது. இதனால் 650லேருந்து 700 மெகாவாட் பவர் ஒரு நாளுக்கு உற்பத்தி ஆகின்றது. ஆகவே இந்த திட்டங்களெல்லாம் எல்லாம் மக்களுக்கு எதிரான திட்டமா இல்லை. மாறாக உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுமே ஆனால் தாராளமாக வேண்டாங்கங்கிறது நீங்கள் முடிவு எடுத்துங்க. வேண்டான்னு நாங்கள் விட்டுறோடு நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் நிச்சயமாக உறுதிமொழி தந்திருக்கின்றார். இதையும் தாண்டி நடந்து கொண்டிருக்கிறன்னா அங்கு மிகப்பெரிய சூது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதில் சந்தேகமே கிடையாது. அதற்கு பின்புலமாக பலர் இயக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஜல்லிக்கட்டில் நாம் பார்த்தோம், அங்கே எப்படி அது ஒரு நல்ல இயக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. பின்புலம் பார்க்கும் பொழுது பயங்கரவாதிகள் தான் அதில் நிறைய பேர், சமூக விரோதிகளும் பயங்கரவாதிகளும் இருந்தார்கள். அதுபோல் இந்த இடத்துல எனக்கு என்னுடைய பகுதி எனக்கு ரொம்ப பரிச்சயமான பகுதி. நான் இந்த இடத்துல தான் என்னோட நிலமும் இன்னும் இருக்கு. ஒரு பிரச்சனையும் நான் பயங்கரவாதிகள்லாம் இருக்கிறாங்கிறதா அந்த மாதிரி ஏதோ ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அதில் மிகப்பெரிய அளவிற்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அப்படிங்கிற மாதிரி தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. மகேந்திரன் ஒரு ஒப்பீனியன் வாங்கிடலாம். நாடு முழுவதும் 40 இடங்களில் எண்ணெய் வளம் கண்டறியப்பட்டு அவற்றிலிருந்து எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு எடுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் போராட்டமே நடக்கல, நெடுவாசல்ல மட்டும்தான் போராட்டம் நடக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த பின்னணி குறித்து விசாரிக்க வேண்டும்னு இல கணேசன் சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மாதிரி இங்கேயும் பயங்கரவாதிகள், பிரிவினைவாதிகள், தேச விரோதிகள்லாம் உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது ராமசுப்ரமணியம் ஐயா, அதே போல் மூத்த அரசியல்வாதி இல கணேசன், இவங்க அந்த போராட்டத்தை நடத்துகிறவங்கெல்லாம் பயங்கரவாதின்னா நான் தான் முதல் பயங்கரவாதி, என்ன கைது பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னாக்க, அவங்க சொல்கிறாங்க, சார் சொன்னாங்க நன்னிலம் சொந்த ஊர்னு. எனக்கு ஊர் நெடுவாசல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கீழவன்னிப்பட்டுங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பிறந்தவன். இன்னைக்கு பேசக்கூடிய யாருமே ஐயா கூட உழுதுர் போகிறான்னு எனக்கு தெரியாது. நான் 10 வயது வரை கலப்பை பிடித்து உழுதவன், அரசியலில் வந்தவன், வளர்ந்தவன்.
என்னுடைய நிலமும் நான் கல்வி கற்று அரசியலை புரிந்து கொண்டு என்னுடைய நிலம் காவிரி டெல்டா அழியுதுங்கிற போது நான் போராடுறது ஒரு பயங்கரவாத செயல்னு சொன்னால் நான் என்னுடைய உயிர் உள்ள வரையில் அந்த பயங்கரவாத போராட்டத்தை நடத்துவேன், என்னுடைய மண்ணை பாதுகாக்கிறதுக்கு. ஐயா அவர்களை நான் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன். அமெரிக்காவில் இருந்தவர், உலக அனுபவங்கள்லாம் தெரிஞ்சவர். அமெரிக்காவில் இன்னைக்கு இந்த ஆயில் ஹைட்ரோ கார்பனை பற்றி பல மாநிலங்களில் என்ன கொள்கை வச்சுருக்காருன்னு சொல்லட்டும். அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே கலிஃபோர்னியா நகரம். அந்த கலிஃபோர்னியா நகரம் சோலார் சிட்டின்னு பேர், சூரிய வெப்பத்திலேருந்து தான் எடுக்கிறாங்க. உலகத்திலேயே அதிகமான ஹைட்ரோ கார்பன் இருக்கிற ஊர் அமெரிக்கா. ஆனால் அங்கெல்லாம் அவங்க வேணான்றாங்க. இன்னமும் நீங்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் ஏற்படக்கூடிய இழப்புகளை பற்றி ஈரான், ஈராக் போன்ற அரேபிய நாடுகள்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்திலையும் துயரத்திலையும் அதனுடைய பாதிப்புகளில் இருக்கிறாங்க. இயற்கை என்பது பல வினோதங்களை கொண்டது. வாத்து பொன்முட்டை இடுகிறது என்ற காரணத்திற்காக ஒரே நாளில் கொல்றது மாதிரி இந்த மாதிரி லாபம் கிடைக்குது, பணம் கிடைக்குது, ஒரு குறிப்பிட்ட கவர்மெண்ட் வருமானத்தை காட்டணுங்கிறதுக்காக இயற்கையினுடைய பேரழிவை எந்த காலத்திலையும் ஏற்றுக்க முடியாது. அதான் திட்டம் வேண்டாம்னு சொல்றவங்க பாதிப்பு குறித்து பேசுறாங்க, இல்ல திட்டம் வேணுங்கிறவங்க அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து உறுதிமொழி கொடுக்கப்பட்டு விட்டது. மத்திய அமைச்சர் உறுதிமொழி கொடுக்கிறாரு, பிஜேபி தலைவர்கள் உறுதிமொழி கொடுக்கறாங்க, மத்திய அரசு உறுதிமொழி கொடுக்குது. அவங்களுக்கு கால அவகாசமே கொடுக்காம இந்த போராட்டத்தை தொடர்வது எந்த விதத்துல சரி அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில்? மக்களுக்கு உறுதிமொழி கொடுக்கறத பற்றிய ஒரு சந்தேகம் இருக்கு. யார் உறுதிமொழி கொடுக்கணும்? உறுதிமொழி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரியான 31 அமைப்புகளையும் ஓஎன்சிசியிலிருந்து தனியாருக்கு கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் தீர்மானம் இயற்றிய அமைச்சர் குழு, மத்திய அமைச்சரவை குழு உறுதிமொழி கொடுக்கணும். அவங்க ஒன்றும் போராட்டத்தில் இருக்கிறவங்க எதுவும் தப்பாக சொல்கிறதா எனக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம கருப்பு முருகானந்தம்ங்கிற ஒரு கட்சிக்காரர், என்ன மாதிரி அவரும் ஒரு கட்சிக்காரர், அவர் கூப்பிட்டு போய் ஓஎன்சிசியில் பேசி நான் பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்கிறாரு. அது பிரச்சனை தீர்க்க முடியுமா? அது ஒரு பச்சையான ட்ராமா இல்லையா? எப்படி அவர் தீர்ப்பார்? ஓஎன்சிசி முடிவெடுக்க முடியுமா? அதை அப்ப மக்களை திசை திருப்புறது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா முருகானந்தம் கட்சிக்காரரு, தமிழிசை கட்சிக்காரங்க, எச் ராஜா கட்சிக்காரங்க, இலகணேசன் கட்சிக்காரங்க, இவங்க எல்லாம் விட்டுறலாம். மத்திய அமைச்சர்ல பொன் ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு இவர் சொல்றவர் அந்த மத்திய அமைச்சரவையில இந்த மாதிரி மக்கள் போராட்டத்தில் 2 விஷயத்தை நான் விளக்க விரும்புறேன். ஐயா சொல்ற போது சொன்னாங்க, ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் எனக்கு காசு வருதுன்னாங்க. அவ்வளவு மக்கள் அங்கிருந்து போறவங்க எல்லாருமே பயங்கரவாதிகளா? அதில் இருக்கிறவங்க எல்லாருமே தேச விரோதிகளா? யார் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். 2 வாரமா அதனால அது நடந்துகிட்டு இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது நான் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கே பணிவோட சொல்றேன், இதெல்லாம் தேவையில்லை. மத்திய அமைச்சரவை கூட்டி அவங்க அமைச்சரவை குழுவை மோடியே வரட்டுங்கிறனா. அதாவது ஆதியோகி சிலையை திறக்க தெரிஞ்ச மோடிக்கு நெடுவாசலுக்கு அந்த மக்களோட பேசி, ஏன்னா அவர் மக்கள் தலைவர், மக்களோட பேசி நேரடியா இங்கேயே ஒரு தீர்மானத்தை 500 ரூபா 1000 ரூபா நட்ட ஒரே நாள்ல போக்க தெரிஞ்ச ஒரு பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு இது நாங்க அப்படி பார்க்கிறோம் இப்படி பார்க்கிறோம் அப்படிங்கறத சந்தேகத்தை வலுவாக்கி போராட்டம் வலுப்பெறுகிறது. மத்திய அமைச்சர் தான் பொன் ராதாகிருஷ்ணன், ஆனா துறை சார்ந்த அமைச்சர் இல்லைங்கிற அடிப்படையில மக்கள் அதை நம்புவதற்கு தயாராக இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா, அடுத்ததாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் உறுதிமொழி கொடுத்த பிறகு இந்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படும் மக்கள் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. போராட்ட குழு சொல்றாங்க, பேச்சுவார்த்தை நடந்த பிறகு சொல்றாங்க. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனோடு மதுரையில பேச்சுவார்த்தை நடந்த பிறகும் அந்த ஸ்டாண்ட்ல தான் அவங்க நிக்கிறாங்க. அந்த உறுதிமொழியை பெட்ரோலியத்துறை அமைச்சகம் கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? அதை மீறி இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லோரும் பிரிவினைவாதிகள், தேச விரோதிகள், பயங்கரவாதிகள் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறது இந்த அளவுக்கு சரியா இருக்க முடியும்? நான் தமிழகத்தில் நம்முடைய தலைவரை பற்றி பேசும்பொழுது சிஎம் அப்படிம்பாங்க. அவர் ரொம்ப அந்த அளவுக்கு அவரை மிக உயர்த்தி எல்லோருமே மரியாதையாக கூப்பிடுவார்கள். அவரை சீஃப் மினிஸ்டரோ என்கின்ற அளவிற்கு அவருக்கு திரு மகேந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மதிப்பு இருக்கின்றது. அதனால் நான் வணங்குகின்றேன். அவர் என்ன 10 வயசு வரைக்கும் நிலத்தில் உழுதேன்னு சொன்னார். நானும் என்னுடைய கிராமத்தில் அந்த சாணங்கள்லாம் எடுத்து கூட இந்த வயலில் நான் போட்டவன். அதனால் நான் என்னவோ எனக்கு அந்த பற்றி ஒன்றுமே தெரியாது என்பது அர்த்தம் அல்ல. இன்றைக்கி நாங்கள் போனேன்னா எல்லா இடத்தையும் நான் பார்த்து விட்டு வருகின்றேன். இன்றைக்கி அந்த நான் போய் இறங்கி வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் முடியாது. ஆனால் நிச்சயமாக அந்த நிலத்தின் மேலே எனக்கு எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய அட்டாச்மெண்ட் உண்டு.
நானும் அந்த பகுதியை சேர்ந்தேன். இன்னும் அது பக்கத்தாப்புல நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இன்னும் தேவூருங்கிற இடம், அந்த பகுதியிலையும் எனக்கு கூட இடம் இருக்கின்றது. இதெல்லாம் எதற்கு சொல்கின்றேன் என்றால், இந்த உங்களுக்கு இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த திட்டம் செயல்படுத்தி இருக்காங்களா, செயல்படுத்த போறாங்களா? நன்னிலம் பக்கத்தாப்புல உங்க இடத்துல பண்ணிருக்காங்களா? அது அதனுடைய அருகிலே தான். இப்போ நான் தேவூர், இப்போ ஐயாவுக்கு நல்லா தெரியும் அந்த இடங்கள்லாம். நான் என்னவோ இல்லாத இடத்துல அந்த பகுதி தான். அதனால அந்த பகுதியிலே தான் நான் எனக்கு நிலங்கள்லாம் இருக்கின்றன. நான் இன்னும் அதை வந்து அது மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் உள்ள நிலம் போயிடும், பாதிப்பு வந்துரும், அச்சம் ஒரு பக்கம். நீங்க அதனுடைய சாதகங்களை நீங்க சொல்றீங்க, சாதகம் பயன்களை நீங்க சொல்றீங்க, மாநில நலன் கடந்துட்டோம். அதை கடந்து தான் நம்ம இப்ப பேசுறோம். மக்கள் விரும்பலைன்னா இந்த திட்டத்தை கொண்டு வரலன்னு நீங்க உறுதிமொழி கொடுத்தது. சரி, அந்த உறுதிமொழியை பொன் ராதாகிருஷ்ணன் கொடுக்க வேண்டியதுல, பிஜேபி தலைவர்கள் கொடுக்க வேண்டியதுல, துறை சார்ந்த அமைச்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை நியாயமானதுன்னு சொல்லக்கூடிய கருத்து அவரை சொன்னதோ அல்லது கேட்பதோ எதுவும் தவறு என்றே நான் சொல்லலை. மாறாக அந்த இடத்துல இப்ப இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சருங்கிறது திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், நான் யார்கிட்ட பேசினேன், இந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர் தர்மேந்திர பிரதான் ஜல்லிக்கட்டுக்கு மன்னிப்பு கேட்டார். ஒரு நிமிஷம், அவர் தானே ஜல்லிக்கட்டுக்கு மன்னிப்பு கேட்டார் சார். அவர் தானே சார் கொண்டு வந்தார் சார். அவருடைய அதன் முதல்ல மன்னிப்பு கேட்டாருங்கிறது உண்மை. அதனால நான் நம்ம 2 வருஷமா சொன்னேன் வர முடியல அப்படிங்கிற அந்த பொங்கல் நேரத்தில் நடத்தவில்லையே என்பதற்காக மன்னிப்பு கேட்டு அவரால் எடுக்கப்பட்ட முடிவுகள் அதுதான். அது எந்த அளவிற்கு அவர் டெல்லியில கேட்கக்கூடியது, எல்லாரும் கேட்கக்கூடியது ரொம்ப எளிமையான கேள்வி தானே. துறை சார்ந்த அமைச்சர் உத்தரவாதம் கொடுக்கணும், அவர்கள் விரும்பலைன்னா கொண்டு வர மாட்டோம்னு சொன்னீங்க. 2 வாரங்களுக்கு மேலாக மக்கள் போராட்டம் நடத்துறாங்க, நாங்க விரும்பலைன்னு சொல்றாங்க, தொடர்ச்சியா சொல்றாங்க. துறை சார்ந்த அமைச்சர் உத்தரவாதம் கொடுக்கணும். நான் என்ன சொன்னேன்னா, துறை சார்ந்த அமைச்சர் என்பது தர்மேந்திர பிரதான். அவர்கிட்ட பேசிவிட்டு தான் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த உறுதிமொழியை தருகின்றார். ஒரு விஷயம், அடுத்ததாக அவர் வந்து கருப்பு முருகானந்தம் அவர்களை பத்தி பேசினார். கருப்பு முருகானந்தம் என்ன சொன்னார், நான் ONGC அழைச்சின்னு போறேன், பொன் ராதாகிருஷ்ணன் அழைச்சு கொண்டு போகின்றேன், டாக்டர் தமிழிசைட்டை அழைச்சின்னு போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி, உங்களுக்கு அதற்கெல்லாம் பிறகு என்ன முடிவு வருகின்றன, அவர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லுகின்றார், டாக்டர் தமிழிசை சொல்றாங்க, அதற்கு பிறகு இலகணேசன் MP அவர்களும் சொல்றாங்க, இது வேண்டானா விட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இலகணேசன் அவர்கள் அந்த மண்ணை சேர்ந்தவர், தஞ்சை மாவட்டத்தை தான் சேர்ந்தவர் அவர். அப்படி இப்பதான் அது பேர் நாகப்பட்டினம் பதிலே சொல்லலையே. இல்லை, அதாவது நிச்சயமா சொன்னாங்கிறது எல்லாருக்குமே இப்ப என்ன, நீங்க உங்களுக்கும் தெரியும், இல்லன்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா? நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு உறுதிமொழி, மக்கள் போராடக்கூடிய மக்கள் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி, துறை சார்ந்த அமைச்சர் உத்தரவாதம் கொடுக்கணும்னா. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் நம்புங்க அப்படிங்கிறீங்க. நீங்க இவங்க சொன்னதுக்கெல்லாம் மாற்று கருத்தை ஏற்கனவே வச்சிருக்காங்க. ஜல்லிக்கட்டு இந்த பொங்கலுக்கு கண்டிப்பா நடக்கணும் பல முறை சொன்ன பொன் ராதாகிருஷ்ணன் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இல்ல, நான் அதைத்தான் மன்னிப்பு கேட்டு அவர் தான் அவருடைய கடுமையான முயற்சியில தான் இன்னைக்கு அந்த சட்டம் இயற்றப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தா. அதுல யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் நடக்கவில்லைங்கிறத மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகு அவர் செய்த செயல்பாடுகள், அவர் நீட்டிய உதவிக்கரம், இதெல்லாம் யாரும் மக்கள் மறந்து விட மாட்டார்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவதாக, நான் சின்ன இவர் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உடையவர். வெறும் நேரு மக்கள், அதாவது ஹிந்தி வேண்டாம் என்று சொல்லுகின்ற மக்கள் இருக்கும் வரை அந்த ஹிந்தி திணிப்பு என்பது இருக்காதுன்னு வெறும் உறுதிமொழி தான் தந்தார். அது இன்னி வரைக்கும் நடக்கிறதா இல்லையா? ஏன் நமக்கு இந்த இடம் வேண்டாம், இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமா இது வரவே வராது, உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுவோம் அப்படின்னு அவர் வந்து மத்திய அரசுக்கும் இல்ல பிஜேபி தலைவர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கொடுக்கணுமா? அவங்களுடைய கொடுக்கக்கூடிய உறுதிமொழியை என்னதான் செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணுமா? நல்ல நிதானமா அணுகணும், அதுல எல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உறுதிமொழி கொடுக்கறது, இப்போ நேரு சொன்னார் உறுதிமொழின்னு, அதே போல மோடி கொடுக்கலாம்ல. நாட்டு மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு ஊர்ல இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, எனவே நான் வந்து எனக்கு இவ்வளவு நாள், ஒரு மாசம் 2 மாசம் எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படிங்கறத மோடி கொடுக்கலாம்ல. ஏன்னாக்க இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்த நேரு அவர் கொடுத்தாரு. இப்போ யார் கொடுக்குறா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க, இன்று இவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், இந்த பெட்ரோலிய ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறத வந்து ஒரு தனியாருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மத்திய அரசு எடுத்த முடிவு தான் காரணம். அதுக்கான உத்தரவை போட்டு அதுக்கு பிறகுதான் இது அக்ரவேட் ஆகுது. இப்போ இவ்வளவு மக்கள் போராட்டம், 31 இடம், அதில் இன்னைக்கு அவர் நம்முடைய பாஜக தலைவர் இலகணேசன் அவர்கள் கூட கடலில் எவ்வளவு இருக்கும், நிலத்தில் எவ்வளவு இருக்குங்கிற பட்டியலாம் சொல்லியிருக்கிறார். தூத்துக்குடியில் அவர் பேசுனதில் சொல்லியிருக்கிறார். விஷயம் என்ன அப்படின்னாக்க,
இந்த இடங்களில் எடுக்கக்கூடியதை இப்ப போட்ட உத்தரவு பிஜேபி தானே போட்டது, அதை அவங்க வாபஸ் வாங்கலாம்ல? இது ஒரே ஒரு கேள்விதான். நான் ரொம்ப இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, அங்க போய் பாருங்க இங்க பாருங்க அப்படிங்கறதெல்லாம் வேண்டியது இல்லை. நேரடியாக நான் கேட்கிறேன், இப்ப மத்திய அரசு தன்னுடைய அமைச்சர் குழுவை, எந்த அமைச்சர் குழுவை கூட்டு இதை தனியாருக்கு கொடுக்கலான்னு அவங்க சொன்னாங்களோ, காங்கிரஸ்ல அதுக்கு பங்கு இருக்கு, மற்றவங்க கூட பங்கு இருக்கு, எல்லாருமே தப்பு செஞ்சதாவே வச்சுக்குவோம். இப்ப பட்டனை அழுத்தினா லைட்டை எரிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சி கிட்ட தானே இருக்கு. அப்ப அமைச்சரவையை கூட்டி, இவ்வளவு கலெக்டர் அவங்க இவங்க இதெல்லாம் வேண்டியதில்லை, அமைச்சரவையை உடனடியாக கூட்டி, அல்லது இப்படிப்பட்ட தனியாருக்கு இதை கொடுக்கலாம் என்று உத்தரவு போட்ட அந்த பிரிவு இருக்குல்ல, குழு இருக்குல்ல, அந்த குழுவை கூட்டி இதை ரத்து செய்யலாம்ல. விஷயம் இவ்வளவுதான். ஆனால் இதுக்குள்ள இவ்வளவு நடக்கிறது அப்படின்ற போது பாத்தீங்கன்னாக்க இதுக்குள்ள என்ன வருது? அபாண்ட பழிகள். மக்களுக்காக போராடுறவங்களை முதல்ல மதிக்கணும். பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், அதனுடைய தலைவர்களா இருக்கட்டும், மக்களுக்காக அவங்க போராடுற போது நம்ம மதிக்கிறோம். ஆனால் மக்களுக்காக போராடுறவங்களை பிரிவினைவாதிகள், தேச துரோகிகள் அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க, அது ஒரு ஜனநாயக பண்பு கிடையாது. தேச நலனுக்காக, தேச வளர்ச்சிக்காக பிஜேபி மட்டும்தான் போராடுது அப்படின்னு நிறுவ பாக்குறீங்களா? மற்ற கட்சிகள் மீதான குற்றச்சாட்டுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, உயர் திரு மகேந்திரன் அவர்கள் சொல்லும் பொழுது நான் அமெரிக்காலாம் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் உண்மைதான். அதே மாதிரி இன்னொரு பல நாடுகள் போய் கொண்டு தான் இருக்கேன் நான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் சொன்னது போல நான் ஒரு முக்கியமான நாட்டுக்கு போயிருக்கேன், அது பேர் இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் நாட்டில் நீங்கள் ஈஜிப்டிலேருந்து நான் இஸ்ரேல் போகின்றேன். அந்த ஈஜிப்டிலேருந்து இஸ்ரேலை பார்க்கும் பொழுது அங்கே இங்கே பாலைவனம், அதே அங்கேயும் பாலைவனம் தான். அங்கே ஹைட்ரோ கார்பன் என்பது மிகப்பெரிய அளவிற்கு எடுக்கப்படுகின்றது. அங்கே விவசாயம் என்பது இயற்கை விவசாயமாக இருக்கின்றது, சோலைவனமாக இருக்கின்றது. உலகத்திலே அதிகமான ஏற்றுமதி பழங்கள் அது போன்றவர்களெல்லாம் ஏற்றுமதி எங்கு நடக்கின்றது என்றால் இஸ்ரேலிலிருந்து நடக்கின்றது. ஆக இதெல்லாம் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதே நேரத்தில் மக்களுடைய எண்ணங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும், அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு தரணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அந்த நேரத்தில் நாம் இப்போ இன்னொரு முக்கியமான இப்போ உடனே மந்திரி சபையை கூட்டுங்க அப்படிங்கிறார். இது இப்போ உறுதிமொழி தந்திருப்பது என்பது திருப்பூர் உறுதிமொழியை ஒரு நிமிஷம், அதனால என்ன சொல்ல வரேங்கிறத கேட்டுட்டு உறுதிமொழியை மக்கள் ஏத்துக்கலைங்கிறதான பேசுவதற்கு போயிருக்கிறாரு. எந்த கட்சி சேர்ந்தவங்களை போகும்போதுமே இந்த விதமான எதிர்ப்பு இல்லவே இல்லை. ஆனா எச் ராஜாவுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. அப்ப நீங்க கொடுக்கிற அந்த உறுதிமொழியை, நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை மக்கள் எடுத்துக்கல, போராட்ட நீங்க எதிர்க்கணும்னு ஒரு முடிவோட இருக்கக்கூடிய சில தூண்டி விடுகின்றார்கள். அங்க இருக்கிறவங்களை பார்த்தாலே தெரியுது, எங்கே இந்த அவங்களுக்கு பெரிய அண்டாவும் குண்டாவும் வச்சு சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி அவங்களெல்லாம் டேக்கன் கேர் ஆஃப் வெரி வெல். அதெல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்ற வெறும் ஏழ்மையான இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு போராட்டம் நடக்குது. இல்ல, நான் ஒரு விஷயம் இன்னொரு ரொம்ப அறவழியில போராட்டம் நடக்குது. இல்ல, நான் சொல்றத கேளுங்க. அவங்க இரவுல கூடுறாங்க, அவங்க காசை கொண்டாந்து, அவங்க பொருள்களை கொண்டாந்து சமைச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன், இதுக்கு முன்னாடி சொல்ல வந்து என்னன்னா, அவர் சொன்னார் இல்லையா மந்திரி சபையை கூட்டி செய்யணும்னு. ப்ராபபிளி இந்த மாசத்துல மறுபடியும் இப்ப இது பார்லிமெண்ட் செஷன் இருக்கின்றது. அதுல ஏதாவது இந்த மாதிரி ஒரு உறுதிமொழி தர வேண்டும் என்றால் அந்த பார்லிமெண்ட் செஷன்ல இப்ப அவரே சொல்றார் 2 மாசம் வேணாலும் ஆகட்டும், தப்பு இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை கருதி ஒரு கொஞ்சம் டிலே ஆனாலும் தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றார். இந்த மாசத்துல மறுபடியும் பார்லிமெண்ட் செஷன் இருக்கிறது, இந்த பட்ஜெட் செஷனுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்கின்றது. ஆகவே அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்புகள் அஃபிஷியலாக வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே மக்களுக்கு வேண்டாம் தான் சார், அதை இம்போஸ் பண்ணுறதுங்கிறது எங்கேயுமே முடியாது. மக்களுக்கு எண்ணங்களுக்கு எண்ண ஓட்டத்துக்கு எதிராக எதை செஞ்சாலும், எந்த அரசு செய்தாலும் அது நிற்காது. அதாவது முன்னாடி எம்ஓஇ போட்ட போது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், சிபிஐ சேர்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே சேர்ந்து இதெல்லாம் முடிவெடுத்தாங்க. அந்த முடிவை மாற்றுகின்ற வகையிலே நிச்சயமாக ஒரு முடிவானது எடுக்கப்படும் என்று நான் ராமசுப்ரமணியன் சொல்றதுல இருந்து நாடாளுமன்றம் கூட்ட வரைக்கும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குன்னு தோணுது. அல்ல, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாடாளுமன்றம் இல்லாமல் அவசர சட்டங்களும் அப்புறம் கவர்மெண்ட் உத்தரவுகள் மூலமா இதை விட பெரிய விஷயங்களை எல்லாம் நிமிடத்துல தர முடியுது இந்த அரசாங்கத்தால. அநேகமா திரு மோடி அவர்கள் இன்னைக்கு அவர் அதிகாரத்தை ரொம்ப கூடுதலா உத்தரவுகளை போடக்கூடியவர், அதிகாரப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை அவருக்கு இருக்கு. ஒரு அயன்மேன்ங்கிற மாதிரி அவர் செஞ்சு அதை செய்கிறார். அப்படிப்பட்டவர் நாடாளுமன்றம் கூடுற வரைக்கும் ஏன் காக்க வைக்கணும்?
ஒரே ஒரு இது அவர் வாக்குறுதி கொடுக்கலாம். இப்போ பாராளுமன்றம் இல்லாமல் நேரு வாக்குறுதி கொடுத்தார்ல, அதே மாதிரி வந்து இந்த ஒரு தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நெடுவாசல் மக்கள் இரவும் பகலுமாக இப்படி போராடி கொண்டிருக்கிறார்கள், நான் பார்த்தேன், வருத்தப்பட்டேன், அதனால அந்த மக்களின் மீது ஒரு அன்பு கொண்டு இது வந்து இல்லைங்கிற உறுதியை கொடுக்குறேன். ஏன்னா அவர் ஒரு சொல்லிட்டாருனாக்கா அவங்க பிஜேபியும் மீற போறதில்ல, பாராளுமன்றமும் நாடாளுமன்றமும் மீற போறதில்ல, உடனே வந்துடும். அதனால தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஒரு தூதுக்குழு அமைச்சு நேராக போய் அவங்க தலைவர் மோடியை பார்த்து ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரத்துக்குள்ள அவர் வாயால் ஒரு வாக்குறுதியை இவ்வளவு நாளையில் முடிக்கிறேன்னு நாட்டின் பிரதம மந்திரி சொன்னால் நல்லா இருக்கும். சொல்றாங்களான்னு பார்ப்போம். பண பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிப்பது பிற்போக்குத்தனமான நடவடிக்கை அப்படின்னு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல வங்கியில பணம் எடுப்பதற்கும் பணம் செலுத்துவதற்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு வங்கிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மினிமம் பேலன்ஸ் இல்லைனாலும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த நடவடிக்கைகளை தான் அவர் பிற்போக்குத்தனமான நடவடிக்கைன்னு சொல்றாரு. எப்படி பார்க்கணும்? எனக்கு அவர் பிற்போக்குத்தனம்னு அவர் சொல்லட்டும், சொல்ல போனால் போட்டேன். தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி வந்து கேஷ்லெஸ்ஸாக நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், ஜன்தன் திட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசு கொண்டு வந்து அதில் ஒரு பைசா கூட போடாத அளவுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு. அப்போ நீங்கள் போடும்பொழுது எடுக்கும்பொழுது எல்லாத்துக்கும் நீங்கள் பைசா கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதில் ஒரு 25,000 நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாதுங்கிறது எடுக்கும்பொழுது. 1,00,000க்கு மேலே இருந்தால் எந்த ஏடிஎம்மில் எடுத்தாலும் சரி எதுக்குமே சார்ஜ் கிடையாதுங்கிறது. அப்போ இதெல்லாம் நியாயமாகவே எனக்கு படலை சார். அதாவது இந்த மாதிரி சார்ஜஸ் வாங்கிறது அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. இது வந்து மத்திய அரசுக்கு சார்ந்ததாக எனக்கு தெரியலை. மத்திய அரசு ஆர்பிஐ இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. அதை வந்து இன்றைக்கி ப்ரைவேட் பேங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சு அது வந்து இந்த வியாதி இன்றைக்கி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்லேயும் வந்திருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கூட வருகின்றது. அப்படின்னா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. இது வந்து நியாயமானதாக இருக்கிறது. அதாவது ஏழையாக இருக்கிறவனுக்கு அவனுக்கு சார்ஜஸ் உண்டு. அதில் கொஞ்சம் நிறையா பணம் இருக்குது, 25,000 1,00,000 அப்படின்னு இருந்தால் அவங்களுக்குலாம் சார்ஜஸ் கிடையாது அப்படிங்கிறது இது வந்து சரியா. இவர் பிற்போக்குத்தனம் சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கடுமையான வார்த்தையாக நான் பார்க்கின்றேன். இருந்தாலும் இந்த மாதிரி நடவடிக்கைகள் நான் தனிப்பட்ட முறை என்னுடைய கருத்து என்னென்னா இது மாதிரி கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் சார். இந்த செக்மெண்ட்ல அவர் தனிப்பட்ட கருத்தா சொல்றாரு. இல்லை இது வந்து யாருமே என்ன மத்திய அரசு எடுத்த முடிவா தெரியல. மத்திய அரசு ஒன்றும் சொல்லலை, 3 நாட்கள் ஆகிவிட்டது. அதுதான் சார் சொல்றேன். இது ஆர்பிஐங்கிறது இட் இஸ் அன் அட்டானமஸ் பாடி. அவங்க வந்து ஒரு டைரக்ஷன் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றாங்க. மற்ற சரி, உயர் மதிப்பை வந்து வித்ட்ரான் பண்றது கூட ஆர்பிஐ தான் செய்யணும்னு சொன்னாங்க. அதை பிரதமர் செய்யலையா? ஆர்பிஐ தான் சார் அவங்க செஞ்சாங்க. பட் அது வந்து தட் வாஸ் that resolution was given to the central government. RBI பட் இது வந்து டைரக்டா இது ஆர்பிஐல இருந்து நேரா பேங்க்குக்கு போறது சார். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போறது. அதனால அப்ப அந்த டிமானிட்டைசேஷன் நடந்தது. இது வந்து ஆர்பிஐ எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த பேங்க்ஸ்ல டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இது மாதிரி செய்திருக்க கூடாது, செய்ய வேண்டாங்கிறத நிதி அமைச்சகமோ மத்திய அரசோ பிரதம மந்திரியோ கன்சல்ட் பண்ற. இட் இஸ் an autonomous body சார். அது வந்து இப்ப ப்ராபபிலி இந்த ஆஸ்பெக்டை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோட எடுத்துட்டா அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா மத்திய அரசு குறிப்பாக பிரதமருடைய திட்டம் என்பது ஜன்தன் திட்டம் என்பது அதில் ஒரு பைசா கூட இல்லாத ஒரு எல்லாருக்குமே ஆப்ரேட் பண்ற அளவிற்கு செய்யணும்னு அவருடைய முயற்சி கடுமையாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் இப்படிப்பட்டதெல்லாம் வரும்பொழுது எனக்கு வேதனையாக தான் இருக்கு. அவர் ஏற்றுக்கல அந்த கருத்தை. இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இது சரியான திட்டம் கிடையாது. சரியான திட்டம் என்பது மட்டுமல்ல, இப்போ நம்முடைய பழைய பண பரிவர்த்தனை என்பது நேரடியாக நம்ம கொடுத்தோம். உங்கள்கிட்ட 1,00,000 கொடுக்கலாம், நீங்கள் எனக்கு 2,00,000 கொடுக்கலாம். இதுக்கு வந்து எந்த கட்டணமும் கிடையாது. நாம் பரிவர்த்தனை பண்ணுறோம், கடையில் கொடுக்குறோம், வரிலாம் கிடையாது. ஆனால் ஒரு பேங்க்கில் போய் பணத்தை போட்டு அது மாறுறதுக்கு அதுக்கு வந்து வரி போடும். அதுவும் ப்ரைவேட் வங்கிகள் கையில் அந்த உரிமை போகுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக தான் எனக்கு தோணுது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஸ்டேட் பேங்கை பொறுத்த வரைக்கும், வங்கிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுத்துறையில் கொஞ்சம் வேறுபாடு இருந்தாலும் கூட பொதுத்துறையும் பணம் லாபம் என்பதை வந்து ஒரு நோக்கமாக வச்சு தான் அவங்க செயல்படுறாங்க. அதை செய்யும்போது தனியார் துறை அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது பொதுத்துறையும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அவங்களுடைய இந்த எக்கனாமிக்கல் வயபிலிட்டிங்கிறது இருக்கு பாருங்க, அதுக்காக வேண்டி அவங்க செய்யத்தான் வேண்டியிருக்கும். மொத்தத்தில் வந்து இது வந்து ரொம்ப ஒரு மோசமான திட்டம் என்பது மட்டுமல்ல, அவங்க ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல இது சாதாரண மக்கள், ஏழை மக்கள், அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் என்னன்னே தெரியாது நம்ம நாட்டில்.
அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போடுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. அது வந்து அதான் மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த அரசாங்கம் வந்து சகல அதிகாரங்களையும் செயல்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது பல நேரங்களில் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ஏன் இந்த ரிசர்வ் பேங்க்கு மற்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வர்ற போது ஏன் அதை செய்யறதுக்கு அனுமதிக்கிறாங்க, ஏன் இது நடக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. என்ன சந்தேகம்னா, இப்படி அதிகாரிகளை வச்சுட்டு கொஞ்சம் செய்ய சொல்லிட்டு அப்புறம் மௌனம் காத்து செய்யலாமாங்கிற ஒரு நிலைமை, ஒரு சந்தேகம் இதன் மூலம் ஏற்படுகிறது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்முடைய வங்கி சிஸ்டமே வந்து தனியார் கையில் போயிருமோங்கிறது, தனியார் கையில் போய் அவங்க என்ன வேணாலும் செய்யலாங்கிற நிலைமைக்கு போயிருமோங்கிற மாதிரியான ஒரு அச்சம் ஏற்படுது இன்றைய காலத்தில். இதெல்லாம் எதிர்காலத்தில் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அட்டானமஸ்ங்கிறதுனால என்ன வேணாலும் செய்ய முடியாது அப்படிங்கிறதாவது அவங்க உறுதிப்படுத்தணும். ஆனால் சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விஷயத்தில். நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் மத்திய அரசுன்னு சொல்லக்கூட பல டைரக்ஷன்ஸ் என்ன, பிகாஸ் ஐ எம் இன்னும் நானும் ஒரு இயக்குனராக ஒரு வங்கியில் இருந்திருக்கிறேன். அது டைரக்ஷன் அங்கே ஆர்பிஐயில் கொடுப்பாங்க. அவங்க வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது பேங்க்ஸ். இது வந்து இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிலாம் போய் கேட்குறதே கிடையாது. இப்போ இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்களில் நேரடியாக ஆர்பிஐயோட பேசி ஒரு விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியிருந்தது. அப்போ டைரக்ஷன் வாஸ் கிவன் ஒன்லி பை ரிசர்வ் பேங்க் வேண்டிய, அதுக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. இந்த விஷயத்த நிச்சயமாக ஐ திங்க் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு எடுத்துன்னு போனோம். அதை வந்து அவங்க கவனம் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் போடுவது, அதாவது எல்லாத்துக்கும் எக்கனாமிக் வயபிலிட்டின்னு இல்லாமல், நீங்கள் பணத்தை எடுக்கிறதுக்கு இவ்வளோ சார்ஜஸ்ன்றீங்க. அப்போ நான் யாரோ விளையாட்டாக ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன், நான் பணத்தை போட்டாங்கன்னா வட்டி அதே பணம் கொடுப்பாங்களான்னு கேட்டாங்க. இது வந்து லாஜிக்கலாகவும் ஒரு வேடிக்கையாக இருக்கலாம், லாஜிக்கலாகவும் இருக்க மாதிரி எனக்கு தோணுகின்றது. ஆகவே இத்தகைய நிலைமை எதுக்கெடுத்தாலும் நண்பருக்கு நீ பிஜேபி திட்டணுங்கிற மாதிரியே ஒரு எண்ணத்தில், எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபின்னு சொல்லக்கூடாது. அது மத்திய அரசு ஒரு இதை பத்தி இந்த மாதிரி ஒரு மக்களுடைய எண்ண ஓட்டம் இப்படி இருக்குங்கிறது அதை வந்து மாறுவதற்கான செய்யாத போது இல்ல செய்யக்கூடாதது. மை பாயிண்ட் இஸ் ஆர்பிஐ இஸ் an autonomous body. அவங்களுடைய டைரக்ஷன் தட் will apply to banks. அப்ப ஒன்னொன்னுத்துக்கு அவங்க வந்து கேட்டு இந்த செக் கொடுக்குறீங்களா, இந்த 100 வேணுமா அல்லது 50 வேணுமா, பாலிசி இல்ல சார், பாலிசி. ஆகவே அதைத்தான் அவங்க பண்ணிருக்காங்க. கேட்கணும்ல, கேட்பாங்களா செய்வாங்களா பார்ப்போம். பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சரானதற்கு திராவிட இயக்கம் தான் காரணம் அப்படின்னு திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. சர்ச்சை 2-3 நாட்களாகவே போயிட்டு இருக்கு. அதிமுக ஏறக்குறைய அழிந்து விட்டது, திமுக அழிந்து வருகிறது அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார். அதற்கு பதில் சொல்லும் விதமாக பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சரானதற்கு திராவிட இயக்கம் தான் காரணம்னு சொல்றாரு. மேலாதிக்கம் கொண்ட பாரதிய ஜனதா கட்சியில் அவர் ஒரு அமைச்சராக வந்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னணி திராவிட இயக்கம் தான் என்பதை அவர் மறந்துவிட மாட்டார். அப்படி மறந்திருந்தால் அவருக்கு அதை நான் நினைவுபடுத்துகிறேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. எப்படி எடுத்துக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள்? இப்போ கோபத்தினுடைய உச்சியில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சி என்பது டிஸ்இன்டகிரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒன்றும் பெரிய வளர்ச்சி இன்னும் திரு டாக்டர் தம்மன் கலைஞருக்கு பிறகு அந்த கட்சி வலுப்படுத்தும் வகையினில் இவருடைய செயல்பாடு என்பது அமையவில்லை. அங்கேயும் எங்கேயா போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு உடனே நமக்கு நாம் என்ன திட்டம் போட்டு அதனால நம்ம வளர்ந்து விடலாம், நான் இன்னும் பழைய விஷயங்களே பேசி கொண்டிருக்கலாம் என்று அவர் நினச்சிட்டு இருக்கார். மேலாதிக்கம்னா என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. எல்லா மக்களும் எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கி பொன் ராதாகிருஷ்ணனை ஒரு எங்களுடைய மனிதர் அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த நாகர்கோயில் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அவர் ஒரு பெருமைக்காக நான் சொல்ல ஒரு தெய்வமாக வழிபடுகின்றார்கள். அந்த அளவுக்கு மக்களோட நெருங்கி பழகின்றார். ஒரு எளிமையின் சின்னம்ங்கிறது திரு பொன் ராதாகிருஷ்ணன். காமராஜருக்கு அப்புறம் நான் இந்த அளவுக்கு எளிமையான ஒரு மனிதராக பார்க்கவில்லை என்று பலதரப்பட்ட மக்கள் பேசுகின்றார்கள். நான் ரியோ டி ஜெனிரோவில் ஒரு சமீபத்தில் இருந்தபோது அங்கே இருக்கிறவர்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த ஊரை சேர்ந்தவன், எங்களுடைய பல விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு முக்கியமான காரணம் திரு பொன் ராதாகிருஷ்ணன். அதை பற்றி நான் சொன்னோன்னே, இல்லைப்பா அதுக்காக தானப்பா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆகவே எதற்காக நான் சொல்கின்றேன்னா, அவர் வந்து தானாக வளர்ந்த சுயம்புவா வளர்ந்த அவர் ஒன்றும் வெறும் மனிதர் அல்ல. அந்த பக்கம் ஏரியாவில் இன்னைக்கு இந்து முன்னணி மிகப்பெரிய சக்தியாக எப்போவுமே இருக்கு. மண்டைக்காடு பிரச்சனைக்கு பிறகு ஹிந்து முன்னணியின் காரணமாக அங்கே ஒரு பெரிய ஹிந்து எழுச்சி என்பது இருக்கின்றது. அதனால் இவர் இன்னும் திரு ஸ்டாலின் அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணனை பற்றி அவர் வந்து எங்களால் தான் ஆனார்னு சொல்லிட்டு இருந்தார். நான் அந்த இடத்துல
போன 2016 எலெக்ஷன் நின்னாங்களே, அவங்க ஏன் டெபாசிட் போச்சு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டெபாசிட் 4வது இடத்துக்கு வந்து நின்னாங்க. எதுக்காக போச்சு? அப்போ அவங்களுக்கு எங்கே அடித்தளம் எங்கே இருக்குது? ஆகவே அது அந்த கட்சி கலகலத்து கொண்டு இருக்கின்றது சந்தேகமே கிடையாது. இரண்டாவதாக, அதிமுக எல்லாருக்கும் தெரிஞ்சு இன்னைக்கு அந்த கட்சியில் ஆளுக்கு 3 கட்சியாக இருக்கா 4 என்னன்னு தெரியல. அது ஒன்று ஓபிஎஸ் ஒரு நாளைக்கு ஒன்று பேசுகின்றார், இபிஎஸ் குரூப் ஒரு மாதிரி பேசுகின்றார், தீபான்னு இன்னொரு அமைப்பு ஒன்று உருவாகி கொண்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் தனக்கு தானே குழி வெட்டி கொண்டு அந்த கட்சி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இட் ஹஸ் கம் டு அன் எண்டு. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்து அந்த பழைய பஞ்சாங்கத்தையே பேசிக்கொண்டு நாங்கள் இன்னும் வளர்ந்து விட்டோம், எல்லாம் எங்களுக்கு காரணம் திரு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து மத்திய அமைச்சராக காரணம். இவர் என்ன காரணம்? இன் வாட் வே ஹி வாஸ் ரெஸ்பான்சிபிள்? ஏதோ ஒன்று பேசுனோடு பலமான எதிர்க்கட்சி திமுக தான். எது 89 சட்டமன்ற உறுப்பினர்களோடு பலமான இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்றேன் சார். ஆனால் இன்னைக்கு சார் அதற்கு பிறகு 2016 அதுவும் குறிப்பாக 2016 மிகப்பெரிய சேஞ்சஸ் ஏற்பட்டு தமிழகத்தில்ங்கிறது யாரும் மறுக்க முடியாது. பாக்குறீங்க திரு மகேந்திரன்? அதாவது நான் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டதை வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ ஒரு அமைச்சர், ஆனால் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு போராட்டம் என்பது அங்கே நடந்திருக்கு. இப்போ திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வந்து தோல் சீலை போராட்டம்னு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை திராவிட இயக்கங்கள் முன்னெடுத்தது. தந்தை பெரியார் வந்து இவர் சார்ந்த சமூகம், இந்த மக்கள் ஆலய பிரவேசம் ஆலயத்துக்குள்ளே போகிறது தடுக்கப்பட்ட காலத்தில் அதை எதிர்த்து போராட்டங்கள்லாம் அங்கே நடத்தியிருக்காரு. அந்த பின்னணி தான் இந்த சமூகம் உயர்வதற்கும் மற்றதற்கும் காரணம் என்கின்ற அடிப்படையில் அந்த சமூக மக்கள் தீண்டத்தகாதவர்கள்லாம் ஒரு கட்டத்தில் இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு ஆலயங்களுக்குள்ள போகக்கூடாதுங்கிற ஒரு நிலவரம் இருந்தது. வைகுண்ட சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தலைவர் அந்த பகுதியில். வைகுண்ட சுவாமிக்கு கோயிலெலாம் கூட வச்சுருக்காங்க. அவங்க வந்து கண்ணாடியை பார்த்து தான் கும்பிடுவாங்க. ஏன்னா மக்கள் வந்து அவர்களுடைய முகத்தை பார்த்து, நீ வந்து திறமையானவன் தான், நீ வந்து ஒடுக்கப்பட்டவன் கிடையாது, நீ பூமிக்கடியில் இருக்கிறவன் கிடையாது, நீ தீண்டத்தகாதவன் கிடையாது, மரமேறி கிடையாது நீ என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக தோணின போராட்டம். அந்த பின்னணியிலிருந்து வருவதற்கு நாங்கள் நடத்திய போராட்டம், தந்தை பெரியார் போன்றவர்கள் நடத்திய போராட்டம் ஒரு காரணம் என்ற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு மேலே ஏதாவது இருந்ததுன்னா திருப்பி திரு ஸ்டாலின் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் ஒரு விஷயம் வந்து நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். திமுகவை அகற்றிட்டு அதிமுகவை அகற்றிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அது வேறு விஷயம். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பை பாரதிய ஜனதா கட்சியால் மறுத்துட முடியுமா? நான் கேட்குறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ஆண்டு கால பெரிய போராட்டத்தில் இன்னைக்கு திராவிட இயக்கத்தில் போலிகள் இருக்காங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. இன்னைக்கு திராவிட இயக்கத்தில் வந்து பல இடங்களில் பணத்தை மையமாக கொண்ட சிந்தனைகள் வந்திருக்கிறத நான் அருவருப்போடு பார்க்கின்றேன். ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கமும் திராவிட இயக்கமும் தான் அடித்தள மக்கள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு தமிழ்நாட்டில் அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த அதிகாரமும் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். தந்தை பெரியார், ஜீவானந்தம், இப்படிப்பட்ட பெரிய தலைவர்கள், அறிஞர் அண்ணா, இப்படிலாம் இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு சரியான பார்வையில் இல்லாமல் ஒரு பகை உணர்ச்சியோடு பாரதிய ஜனதா கட்சி ஏன் பார்க்கணும்? நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, நான் இல்லைன்னு மறுக்கல. ஒன்றும் ஓப்பனாக சொல்லுங்கள். வர்ணாசிரம தர்மம் இருக்க வேண்டும், ஒடுக்கப்பட்டவன் இருக்க வேண்டும், அதுதான் எங்கள் கொள்கை, அப்படி சொல்லுங்கள். ஆனால் திமுகவில் உள்ள இருக்கக்கூடிய மோசமான சில விஷயங்களை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அது 5ஆ உடைஞ்சது 3ஆ உடைஞ்சது. நான் நண்பரை நான் கேட்குறேன், பாரதிய ஜனதா கட்சியில் உடசலே வரலையா? பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடே கிடையாதா? சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு, அவரும் பிஜேபி மெம்பர் தான், இங்கே இருக்கவங்க வேற சொல்லலையா? ஏன் உங்களுக்கென்றால் ஒரு அளவுகோலையும் மற்ற கட்சிகளுக்கென்றால் வேறொரு அளவுகோலையும், ஸ்கேல் ஏன் 2 ஸ்கேல் வச்சிருக்கிறீங்க? ஒரு பெருந்தன்மையோடு இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும். திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பை, திராவிட இயக்கத்தினுடைய கடந்த கால ஒடுக்கப்பட்ட மக்களை தூக்கி நிறுத்தினதில் கம்யூனிஸ்டுகளுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் பங்கு இருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை வந்து சிந்திக்க வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். ஸ்டாலினுக்கு அவருக்கும் உள்ள பிரச்சனை வேற. ஆனால் இதை ஏன் நீங்க மறுக்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய அடிப்படையான கேள்வி. திராவிட இயக்கங்கள் மீதான தொடர் தாக்குதல், தமிழிசை கூட பேசியிருக்கிறாங்க, பிஜேபி தான் மாற்றுன்னு. இந்த மாதிரி தொடர்ந்து பிஜேபி தான் மாற்றுன்னு ப்ரொஜெக்ட் பண்றது, திராவிட இயக்கங்கள் மீதான, பொதுவுடைமை சித்தாந்தங்கள் மீதான, இயக்கங்கள் மீதான அந்த தாக்குதல் அப்படிங்கிறத வந்து கலா யதார்த்தத்தை புரிஞ்சு பிஜேபி பேசுது அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஆமாம், இப்போ மிகப்பெரிய அளவிற்கு சக்தியாக வளர்ந்துருக்கிறதுங்கிறது
வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது பிஜேபி சார். அது நீங்கள் இன்னும் வெகு விரைவிலே அதனுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். நான் ஒரு பிஜேபி காரன் என்கின்ற வகையிலே பார்க்காமல் சாதாரணமாக பார்க்கின்றேன். ஏராளமான மக்கள் இந்த பிஜேபியினுடைய சித்தாந்தத்திலே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஈடுபாடு கொண்டு இதில் வந்து சேருகின்றார்கள். ஏராளமான மக்கள் இந்த பாஜக தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்க, சாமானிய மக்கள், சாதாரண மக்கள் கேட்ட மாதிரி வர்ணாசிரம தர்மம் இருக்கணும், இல்ல இல்ல அது ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கணும்னு உங்களுடைய கொள்கைகளாக இப்ப அவங்க திராவிட இயக்க கொள்கைகளை அறிவிக்கிறாங்க, இடதுசாரி கொள்கைகளை அறிவிக்கிறாங்க. அப்ப எங்களுடைய கொள்கைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பதற்கு நீங்க தயாரா இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல, நான் எங்களுடைய கொள்கைகள் ரொம்ப தெளிவானது. யார் ஒரு எல்லாரும் வந்து ஒரே விதமான மக்கள் தான், ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே பண்பாடு என்கின்ற நிலையில இருக்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி. அதாவது பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லோரும் இந்தியர்கள் என்கின்ற உணர்வோடு செயல்படுகின்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. வர்ணாசிரமத்தை யார் பேசினாங்க? இது வந்து எப்போ ஒரு வர்ணாசிரமங்கிறது அவர் யாரோ சொன்ன விஷயங்களெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு அதுதான் நாங்கள் அந்த வழியிலே தான் செல்லுகின்றோம் அப்படிங்கிறது அது சரியான புரிதல் இல்லாதனால பேசக்கூடிய பேச்சு. அன்பர் சொன்னார் ஜீவாவை பற்றியும் காமராஜர் போன்றவர்கள் அண்ணாவை பற்றி யாருன்னா அவர்களை பற்றி குறைச்சி மதிப்பிடவே இல்லை. எளிமைக்கும் ஒரு யதார்த்தமான வாழ்க்கைக்கும் அவருடைய அர்ப்பணிப்பும் இதையெல்லாம் யாருமே வந்து தவறாக சொல்ல முடியாது, பேசவும் முடியாது, பேசவும் மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது என்னன்னா அந்த பழைய கதையெல்லாம் பேசி இப்போ கூடி பழங்கதைகள் பேசின்னு பாரதி சொன்னது போல் அந்த பழசை நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்பொழுது எல்லாரும் வந்து கோயிலுக்கு செல்ல வேண்டும், அதற்கு இவர்கள் தான் உதவி செஞ்சீங்க. ஏன் நீங்கள் அதை அவரை ஒண்டி சொன்ன வைத்தியநாத ஐயருங்கிற ஒரு அந்த கட்சியை நீங்கள் சேர்ந்து நீங்கள் சொல்ல முடியுமா? அவர் வந்து பிஜேபிக்காரரா? அது மாதிரி எவ்வளவோ பேர் வந்து அதற்காக பாடுபட்டு இருக்கிறார்கள். அதே போல இன்னும் நாம் வெளிப்படையாக சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பு, பிஜேபி போன்ற அமைப்புகளில் யாருமே இன்னைக்கு எந்த ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள், எந்த ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற பேச்சே கிடையாது. பழச பேசாதீங்க, புதுசை பேசுங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் சமயத்துல இருந்த சூழல், அரசியல் சூழல் அப்படிங்கிறது வேறு. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, கருணாநிதியோட ஓய்வுக்கு பிறகு, போராட்டத்திற்கு பிறகு, நெடுவாசல் போராட்டத்திற்கு பிறகான அரசியல் சூழல், அதைத்தான் நம்ம புதுசுன்னு எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீங்க சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வருகிற போது கூட நீங்க கூட மாற்று அப்படிங்கிறத முன் வச்சிங்க. இப்ப இவங்க பழையச பேசாதீங்க புதுசா பேசுங்கன்னா இந்த காலச்சூழல், சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகான நான் சொன்ன இந்த காலச்சூழல்ல மக்கள் வந்து புதிய தேடலை வந்து தேடுறாங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த தேடல்ல பிஜேபி முன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது சொல்றதுக்கு முந்தைய ஐயாவுக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்றேன். வைத்தியநாத ஐயரை பற்றி சொன்னாங்க, மதுரைக்காரரு, ஆலய பிரவேசம் நடத்தினவர். காந்தியடிகள் சுட்டு கொல்லப்பட்ட போது ஆர்எஸ்எஸ்ஐ அவரை போல எதிர்த்தவர்கள் வேற யாரும் இல்லை. அதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். காந்தியடிகளின் மீது உள்ளவர், அவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்த கம்யூனிஸ்ட் என்று பெயர் அவருக்கு, வைத்தியநாத ஐயருக்கு. இப்போவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் அவருடைய வீடு வந்து ரொம்ப வருத்தம். அதெல்லாம் அரசு எடுத்து தேசிய உடைமை ஆக்கியிருக்க வேண்டும், செய்யவில்லை. இப்போ அரசியல் என்பது ஒரு தொடர்ச்சி. அது ஏதோ துண்டு துண்டாலாம் பிரிக்க முடியாது. ஏதோ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்தை டார்கெட் போட்டு அடிச்சுட்டு அப்புறம் தூக்கி அப்படியே வீசிட்டு போகிறது கிடையாது. அதில் சமூக வளர்ச்சி வேண்டும், பொருளாதார வளர்ச்சி வேண்டும், அரசியல் வளர்ச்சி வேண்டும். ஆமா, அந்த யதார்த்தத்தோட ஒரு கொள்கை வந்து மட்டுப்படுவதும், ஒரு சித்தாந்தம் மட்டுப்படுவதும், இன்னொரு சித்தாந்தம் வந்து ஏதோ ஒரு சமயத்துல மேல் எழும்புவதும் வாய்ப்பு இருக்கு, சாத்தியம் தானே? அப்ப அந்த அடிப்படையில் நீங்க பார்க்க அந்த சாத்தியங்கள் எந்த கட்சியும் இப்ப இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய கட்சி எதுவுமே ஆட்சிக்கு வரலாம். டெல்லியில் நீங்க பார்த்தீங்கன்னாக்க ஆம் ஆத்மி வந்தது. ஆம் ஆத்மி பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெறும் என்று நாம் கிரண் மோடியை வச்சு பெரிய வெற்றி பெறும் என்று நினைத்த பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றி பெற முடியல. நான் அந்த யதார்த்தங்களை மறுக்கவில்லை. எந்த கட்சியும் வரலாம் போகலாம். ஆனால் கட்சி சொல்லக்கூடிய கட்சி கொள்கைகளுக்கு அவங்க தானே பொறுப்பேற்கணும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றிய, திமுகவை பற்றிய, அதிமுகவை பற்றிய விமர்சனங்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி வைக்குதே, இதே விமர்சனங்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மேலே கிடையாதா? அவங்க ஆளுகிற மாநிலத்தில் கிடையாதா? பல இடங்கள்ல இதை விட மோசமாக இருக்கு, என்னால் சொல்ல முடியும். அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் என்று நான் கருதுவது, இந்த கார்ப்பரேட் குளோபலைசேஷன் உள்ளுக்கு இந்த அரசியல் கட்சிகளை எல்லாம் இழுத்து அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்க வச்சு, எம்எல்ஏனா அவனுக்கு பணம் கொடுக்க வச்சு, இது எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை என்பது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதுதான் இந்த சிஸ்டத்தில் இருக்கிற கோளாறு. அந்த சிஸ்டத்தை
மேலும் மேலும் வலுவுள்ளதாக மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி பண்ணுதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இது வந்து திமுக அதிமுகவினுடைய விஷயங்களை மட்டும் எடுத்து நீங்க சொல்ற நீங்க இதே கரப்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல மாநிலங்களில் இருக்கு. அது காரணம் வந்து கார்ப்பரேட் குளோபலைசேஷன் என்ன பண்ணுது, பணத்தால எல்லாரையும் அடிக்கணும்னு நினைக்கிறான். கீழே இருந்து மேலே வரத்தையும் பணம், அந்த பணத்தை வச்சு லாபின்னு ஒரு குரூப் வச்சுக்குவான், வச்சுட்டு அடிப்பான், கட்சிகளை பிடிப்பான், உள்ளுக்கு ஆள் பிடிப்பான், பெரிய பெரிய ஏஜெண்ட். 2Gல பார்த்தோம், இந்த நீரா ராடியா அது இதெல்லாம் சொல்ல பாருங்க. இவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா பெரிய பெரிய லாபிஸ்ட், கருத்துக்களை உருவாக்குகிறோம் என்ற பெயரில் பணம் கொடுத்து ஆட்களை பிடிக்கிறது. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு 120 பில்லியனா என்னமோ வந்து லாபிக்குன்னு அவன் கொடுத்துருக்கிறான், பணம் கொடுத்து பிடிக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட அந்த குறைபாடுகளை போக்குவதற்கு பதிலாக திமுகவில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இதை மட்டும் அதிமுகவில் எடுத்து வச்சு அது ஒன்றுமில்லாமல் போயிட்டு நான் ஊரில் இருக்கிறவன் எல்லாருமே அயோக்கியன், நாங்கள் மட்டும்தான் யோக்கியமானவர்கள்னு பாரதிய ஜனதா கட்சி சொன்னாக்க அது நம்ம இதில் இவர் தான் தி ஜானகிராமனை பற்றி ஐயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் கதையில் சொல்லுவார், நம்ம ஆனந்த தாண்டவபுரத்தில் வந்து ஒருத்தர் சொல்லுவாராம், இந்த ஊரில் ஒன்னையும் என்னையும் தவிர ஒரு பய யோக்கியமானவன் கிடையாது. அப்படி எந்த 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாலும் இது மாதிரி பேசுவாங்களாம். அப்படி ஒரு இதை வந்து தி ஜானகிராமன் கதையில் வரும். அது மாதிரி நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு அப்ஜெக்டிவிட்டியோட பாருங்களேன், ஏன் பார்க்க மறுக்கிறீங்க? அதுதான் உங்களுடைய வெறுப்பின் அரசியல். ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பண்றீங்க சார். இது நான் மற்ற எல்லாம் நிறைய விஷயங்கள் அவர் பேசிட்டார், நான் எல்லாத்தையும் சொல்றதுன்னா நேரம் கிடையாது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய கோபம் ஸ்டாலினுக்கு இருக்கு. அவரால் இன்னைக்கு மிகப்பெரிய தன்னை வந்து மிகப்பெரிய தலைவராக நம்ம தான் ஒரு டாக்டர் கலைஞரை போல அவரை வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியல. மாறாக மற்ற பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக இன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், டாக்டர் தமிழிசை போன்றவர்கள்லாம் இன்னைக்கு மேலே வருவது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ், நம்முடைய பவருக்கு ஒரு இருக்கின்றது. பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிற கோபத்தில் அவர் பேசினாரா, இல்ல திமுக மீதான விமர்சனத்திற்கு அவர் எதிர்வினையாற்றினாரா? திமுகவை பத்தி ஒரே ஒரு ஊழலுக்கு ஊற்றுக்கண் என்பது திராவிட முன்னேற்ற கழகம். அவர் வந்து திராவிட கட்சிகளை பத்தி பேசும்பொழுது இப்படிப்பட்ட சிந்தனைகளும் இருக்கின்றன. இந்த மாதிரி விஷயங்கள் பரவலாக பேசப்படுகின்றன. அவர்களுக்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது நன்றாகவே தெரியும். தொடர்ந்து வளர்கிறது. அதனால இந்த சப்ஜெக்ட் நம்ம தொடர்ந்து பேச வேண்டியதா தான் இருக்கும். அதனால அடுத்தடுத்த அமர்வுகளை நம்ம விரிவாக பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.